ரொம்ப நல்ல நண்பர். சாயந்தரம் இந்த செய்தி கேட்டு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சொல்ல முடியாதுல்ல யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும். அவர் முன்னாடி வந்து சிரிக்காத ஒரு முகத்தை இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஏதோ வியாதி இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியும், இப்போ தான் சொல்கிறாங்க. ஒரு வருஷமாகவே அவர் அந்த மாதிரி ஒரு டிசீஸில் இருந்திருக்காரு உங்களுக்கு, எனக்கு தெரியல. கேன்சர் இருக்குது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அப்புறம் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். அவர் அதெல்லாம் பற்றிலாம் கவலைப்படல. நம்ம எப்போ போல் நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமாக தான் பேசினார். அவருடைய சிரிப்பு இன்னும் என் காதில் ரீங்காரமாக கேட்டுக்கிட்டே இருக்கு. மதன் பாபு எனக்கு ஒரு நடிகராகிறதுக்கு முன்னாடியே ஒரு நட்பு உண்டு அவர் மேலே. ஏன்னா ஒரு இசை குடும்பம், அதனால் அந்த முறையில் ஒரு நடிகராகிறதுக்கு முன்னாடியே நாங்களும் ஒரு இசை குடும்பத்தில் சேர்ந்தோம். முறையில் பழக்கம் 25 வருஷத்துக்கு மேலே பழக்கம். அடுத்து ஒரு நல்ல ஒரு செட்டிலான ஒரு நடிகர். அந்த சிரிப்பை வந்து யாராலையும் மறக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு நடிகர். அதையும் தாண்டி ஒரு நல்ல பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவர். ரொம்ப நல்ல நண்பர். சாயந்தரம் இந்த செய்தி கேட்டு தெரிஞ்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சொல்ல முடியாதுல்ல யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும். வடிவேல் வந்து தலை சீவரத்தை பாட்டுட்டு 30 லட்ச ரூபா வண்டி வந்து உனக்கு தலை சீவிர கண்ணாடியா அப்படின்னு அவர் கேட்குறதும், அது வடிவேல் வந்து அந்த தயிர் சாதத்தை அவர் முகத்தில் அடிக்கிறதும், இந்த ஒரு சீனை பெருசாக நின்றுச்சு. அந்தளவுக்கு அவர் ஒரு சீனோ 2 சீனோ வந்தால் கூட அந்த சிரிப்பிலே நிறுத்திடுவார் எல்லாத்தையுமே. அப்படி ஒரு திறமையான நடிகர் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் குடும்பத்தாருக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் திரையுலகத்துக்கு பெரிய இழப்பு அவருடைய